சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ, இப்ப என்ன சொல்லி இவங்களை நம்ப வைக்கிறதுன்னு தெரியலையே. கடவுளே, கேக்குறேன்ல, பதில் சொல்லு. ஐயோ, நான் சொன்னத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீட்ல வேலை பாக்குறப்போ தேவின்னு ஒருத்தி அங்க வேலை பார்த்தா. நானும் அவளும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவளோட அப்பா அம்மா என்னையும் அவங்களோட மக மாதிரி தான் பார்த்துப்பாங்க. நானும் அவங்களை என் சொந்த அப்பா அம்மா மாதிரி தான் நினைப்பேன். அவங்க தான் பிரியமா எனக்கு பால்கோவா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது என் ஃப்ரெண்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அந்த பால்கோவா தான் இது. ஓ, அப்படியா? பால்கோவானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ உடனே சாப்பிடணும் போல இருக்கு. ஸ்பூன் இருக்கா? ஸ்பூனு சூப்பரா இருக்கு. பால்கோவா வேற லெவல். என்ன செழியன், நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? யாரோ செஞ்சு கொடுத்தத போய் இப்படி ரோட்ல வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ரேஷ்மா, இதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். அதையும் யாரோ ஒருத்தங்க தான் செஞ்சிருக்காங்க. அதுக்காக சாப்பிடாம இருக்கோமா? நமக்கு பிடிச்சதை சாப்பிடுறதுக்கு யாரு செஞ்சாங்கன்னு அவசியம் இல்லை. டேஸ்டா இருக்கா இல்லையாங்கிறது தான் முக்கியம். சூப்பர் டேஸ்ட். இந்த நீங்க சாப்பிட்டு பாக்குறியா? சாப்பிட்டனா சைலண்ட் ஆயிடுவேன். ஐயோ, எனக்கு வேண்டாம்ப்பா. இந்த பால்கோவா ஸ்மெல் வந்தாலே எனக்கு வாமிட் தான் வரும். எனக்கு பால்கோவால இருந்து வர்ற ஸ்மெல்லு தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஏன் காயத்ரி, உனக்கு இந்த பால்கோவெல்லாம் பண்ண தெரியுமா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? நான் சூப்பரா பண்ணுவேன். வாவ், ரொம்ப நல்லதா போச்சு. அப்போ நான் வீட்டுக்கு வந்ததும் நீ எனக்கு பண்ணி தரியா? கண்டிப்பா பண்ணி தரேன் சார். செழியன், நம்ம ஜாகிங் போலாமா? இல்ல இவ கூடயே பேசிட்டு பொடி நடையா அப்படியே வாக்கிங் போலாமா? ஓகே. காயத்ரி, உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல நான் ஜாகிங் போறதே மறந்துட்டேன். சரி, நீ வீட்டுக்கு போ. நாங்க ஜாகிங் முடிச்சுட்டு வந்துடுறோம். சரியா? இந்த மறந்துடாத, பால்கோவா எனக்கு செஞ்சு தரணும். என்ன முத்துப்பாண்டி வரா? கடவுளே,
பொறுக்கி பையன் கத்தி எடுத்துட்டு செழியன் கிட்ட போறானே. செழியன், முத்துப்பாண்டி கத்தி எடுத்துட்டு வரான். எனக்கு பயமா இருக்கு. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். செழியன், உனக்கும் இந்த பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் எனக்கும் எங்க அக்கா பொண்ணு கலைவாணியோட ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனா எங்க அக்கா பொண்ணு கலைவாணி தான் சம்மதிக்க மாட்டேங்கிறாளே. அதை யோசிக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அவ எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிப்பேன். அவ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீங்க ரெண்டு பேரும் எப்படி காதல் ஜோடியா சுத்திக்கிட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி நானும் என் செல்லம் கலைவாணியும் சுத்துற ஒரு நாள் கண்டிப்பா வரும். நீ நினைக்கிற மாதிரி ரேஷ்மா ஒன்றும் என் லவர் கிடையாது. அவன் என் மாமா பொண்ணு, அவ்வளவுதான். இது என்னடா புது கதையா இருக்கு? அப்போ லவ்வர்ஸ் கிடையாதா? நான் உங்க ரெண்டு பேரையும் லவ்வர்ஸ்ல நினைச்சிட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என் கலைவாணி எங்கேயாவது பாத்தியா? அவளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இவர் உனக்கு ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஒரு பொண்ணுக்கு உன்னை பிடிக்கணும்னா முதல்ல அந்த பொண்ணுக்கு நீ மரியாதை கொடுக்கணும்.